Hi students, welcome to Sebosa Software Services. இப்போ ஓடெஸ்கில் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் 50% இருக்குது. நாம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கில் டெஸ்ட்னால் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்னால் ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்களுக்கு எம்எஸ் வேர்டு தெரியும், இல்லை எம்எஸ் எக்ஸல் தெரியும், இல்லை பவர் பாயிண்ட் தெரியும், இல்லை எம்எஸ் ஆக்சஸ் தெரியும், இல்லை பிஹெச்பி தெரியும், வெப் டிசைனிங் தெரியும், கோல்ட்ரா தெரியும், ஃபோட்டோஷாப் தெரியும். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எம்ப்ளாயருக்கு எப்படி காமிப்பீங்க? அதாவது எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் பத்தாது. இப்போ நான் கூட ஒரு எம்ப்ளாயர்கிட்ட எனக்கு அது தெரியும், இது தெரியும், அவ்வளோ தெரியும் நிறைய சொல்லலாம். ஆனால் அவங்க எப்படி நம்புவாங்க? அவங்கள எப்படி நம்ப வைப்பீங்க? அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் எடுக்கணும். ஸ்கில் டெஸ்ட்னால் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பவர் பாயிண்ட் தெரியும் அப்படின்னா பவர் பாயிண்ட்டை டெஸ்ட் எடுத்து அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயருக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நீங்கள் சொல்லவே தேவையில்லை, எம்ப்ளாயருக்கு தெரியும் இவருக்கு பவர் பாயிண்ட் நல்லா தெரியும். ஏன்னா இவர் பவர் பாயிண்டில் ஒரு ஸ்கில் டெஸ்ட் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு பவர் பாயிண்ட் தெரியும் அப்படின்னு எம்ப்ளாயருக்கு தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் நினைக்கலாம், சரி ஸ்கில் டெஸ்ட் ஏன் எடுக்கணும், எனக்கு எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தாராளமாக எடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் ஸ்கில் டெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா ஒரு வீக்குக்கு நீங்கள் மேக்ஸிமம் 2 ஜாப்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் மினிமம் 4 ஸ்கில் டெஸ்ட்டாவது எடுத்திருக்கணும். 4 ஸ்கில் டெஸ்ட் எடுத்திருந்தால் அந்த ஸ்கில் உங்களுக்கு ஒரு வீக்குக்கு மேக்ஸிமம் 20 ஜாப்ஸ் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் ஸ்கில் டெஸ்ட் எடுத்து எப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸ்கில் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இதுக்கான ஆன்சர்ஸும் நம்ம ஓடஸ் சைட் நம்ம செபோசா சைட்டில் இருக்குது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்கில் டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்எஸ் வேர்ட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, இல்லை பவர் பாயிண்ட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம செபோசா சைட்டில் இருக்குது. அதில் போய் டவுன்லோட் பண்ணி அந்த ஆன்சரை ஒரு டைமுக்கு 2 டைம் ரெஃபர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஓடெஸ்கில் நீங்கள் லைஃப் லாங் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான விஷயங்களை முடிச்சிருங்க. உங்கள் ப்ரொஃபைல், ஸ்கில் டெஸ்ட்டு, ரெடினஸ் டெஸ்ட் இதெல்லாம் முடிச்சிருங்க. இது மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ் ஒர்க்கு. அதை நீங்கள் லைஃப் லாங்காக ஓடெஸ்கில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்காக 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரெடினஸ் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ரொஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது தப்பே இல்லை. இதெல்லாம் அரைகுறையாக முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக போகலாம். ஆனால் வேலை கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, முடிச்சுட்டு போகலாம். இப்போ நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் எடுத்தால் 50% இருக்கிற உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகி உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் 60% மாறிடும். இப்போ டேக் அ ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த ட்ராப் டவுன் மெனுவில் கிளிக் பண்ணி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற மேக்ஸிமம் இது லிஸ்ட் ஆகும். விண்டோஸ் எக்ஸ்பி டெஸ்ட், எம்எஸ் வேர்ட் 2003 டெஸ்ட், எம்எஸ் வேர்ட் 2007 டெஸ்ட், எம்எஸ் எக்ஸல் 2003 டெஸ்ட், எம்எஸ் எக்ஸல் 2007 டெஸ்ட் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது நல்லா தெரியும், இல்லை எந்த டெஸ்ட் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து முடிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியல, இல்லை இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம சைட்டில் இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். அந்த ஆன்சர் ரெஃபர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. இப்போ நான் எம்எஸ் வேர்ட் 2003 இந்த டெஸ்ட் எடுக்க போகிறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். எம்எஸ் வேர்ட் 2003 டெஸ்ட். நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் சும்மா எங்கள் சாம்பிளுக்காக டெமோக்காக எம்எஸ் வேர்ட் 2003 டெஸ்ட்டை எடுத்து காமிக்கிறேன். இந்த எம்எஸ் வேர்ட் 2003 டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜுக்கு வருது இல்லைங்களா? இந்த பேஜில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிலபஸ் ஆஃப் த டெஸ்ட்.
இந்த டெஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், இந்த டெஸ்ட்டோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே ரூல்ஸ் ஃபார் டேக்கிங் த டெஸ்ட், இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ், இதுக்கான டியூரேஷன் 40 minutes, 40 நிமிஷம் தருவாங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1லேருந்து 8 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம் அல்லது 2-3 ஆப்ஷன்ஸ் கூட கரெக்டாக இருக்கலாம். இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட்டை இது வரைக்கும் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 89,447 பேர் எடுத்திருக்காங்க. இதில் உங்களை மாதிரி இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சர்ஸ் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 81,968 பேர் எடுத்திருக்காங்க. இதில் எத்தனை பேர் குவாலிஃபைட் ஆகிருக்காங்க அப்படின்னா 42,199 பேர். பாஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51%. ஆக்சுவலாக ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2003 டெஸ்ட் அப்படின்னு வந்துட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. திஸ் டெஸ்ட் வில் கவர் த ஃபாலோயிங் டாபிக்ஸ். இந்த டெஸ்ட்டில் பின்னாடி இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட்டுக்கான டைம் அப்ராக்சிமேட்லி 58 minutes. மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான டைம் அப்ராக்சிமேட்டாக 58 minutes. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 2லேருந்து 8 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் அல்லது 2-3 ஆப்ஷன் கூட வந்து கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினும் தைரியமாக அட்டென்ட் பண்ணலாம். எதனால் அப்படின்னா, நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதாவது ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் ஒரு 40 செகண்ட்ஸ் இல்லை 50 செகண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இந்த கொஸ்டினை வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 6.0 வெர்ஷனுக்கு மேலே இருக்கிற ப்ரௌசரில் எடுத்தால் நல்லாயிருக்கும். அல்லது மொசிலா 2.0 அல்லது கூகுள் குரோமில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஆன்சர் கொடுக்காம ஒரு டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின்லேருந்து இன்னொரு கொஸ்டினுக்கு ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆக முடியும். சப்போஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் பாதியிலே விட்டுட்டு போனீங்கன்னா திரும்ப கண்டினியூ பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது ஃபெயில் தான். தேங்க்யூ. இந்த டெஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சாம்பிள் டெஸ்ட் நாங்கள் அடுத்த வீடியோவில் எடுத்து காமிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.sebosa.in. தேங்க்யூ.